அனைவருக்கும் மதிய வணக்கம். தந்தை அவர்கள் எனது மூத்த சகோதரர் எழுதி அனுப்பிய 4 பக்க கட்டுரையை 4 பத்திகளால் குறித்து கொடுத்திருக்கிறார்கள். அதை நான் உங்களுக்கு வாசித்தளிக்கிறேன். வாசிப்பதன் மூலம் நமது உலகத்தை, நமது வரலாற்றை, நம்மையே நாம் கண்டறிகிறோம். புலிட்சர் பரிசு வென்ற டேனியல் ஜே போர்ஸ்டேன். மார்க்குவின் முன்னத்தி சமூக வரலாற்று நாவல் மறுவாசிப்பு முனைவர் அந்தோனி குருசு. பிரான்சு நாட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்கு நற்செய்தி பரப்புரை செய்யும் லட்சிய வீருடன் வந்தவர் ஜான் பாப்டிஸ்ட் த்ரிங்கால் சாமி. மார்க் அடிகளாரும் உத்திரமேரூர் முதல் சங்கரலிங்கபுரம் வரை எதிர்கொண்ட போராட்ட களங்கள் பல. மக்களை வழி நடத்துவதில் மக்களுடன் நின்றவர். மக்களுள் ஒருவராக தொடர்ந்து சென்றவர். மக்களுக்கு சரியான திசை வழிகளை கற்பித்தவர். மக்களிடம் கற்றுக்கொண்டவர். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற பிரெஞ்சு புரட்சியின் பூபாலம் முழங்கிய பிரான்ஸ் நாட்டின் குடிமகன் ஜான் பாப்டிஸ்ட் த்ரிங்கால். தமிழகத்தில், தென்னாட்டில் விடுதலைக்கோர் விடிவெள்ளியாக பட்டொளி வீசி பணி செய்தவர். அவரது ஆளுமையின் எதிரொலிப்புகள் எண்ணற்றவைகளது பதிவு மார்க்கு சேசாவின் ஆளுமை. கால எந்திரத்தில் முன்னத்தி நாவலில் நம்மை அமர செய்து த்ரிங்கால் சாமியுடன் அவரது மரணம் வரை அழைத்து சென்று காண செய்கிறார் மார்க்கு. 44 அதிகாரங்களில் 570 பக்கங்கள், 76 பக்கங்களில் சரளமான மொழி நடையில் வசப்படுத்தி வியக்க செய்கிறார். அவரது படைப்புலகின் உச்சம் தொட்டு தொடங்குகிறது. 22 வகைமை தமிழ் படைப்பு ஆக்கங்களை செய்தவர் மார்க்கு அடிகளார். நற்றமிழுக்கும் நற்செய்தி பரப்புரை மூலம் ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு வழங்க அர்ப்பண வாழ்வுக்கு சாட்சியான த்ரிங்கால் தனது பெயரை அருளப்பர் என்று தமிழ் மக்கள் நாவில் பதித்தவர். அவரது பணியை முன்னத்தி என்று அடையாளமாக உருவக பெயர் சூட்டி நாவல் தலைப்புக்கு புதுமை மெருகேற்றுகிறார் நாவல் கலைவல்ல மார்க்கு. நுட்பமும் திட்பமும் செறிவும் மிக்க தலைப்பு. எடுக்கும் முடிவுகளில் தளராத உறுதி, தனித்து செயல்படும் துணிவு, எத்தனை எதிர்ப்புகள் வந்தும் துளியும் அஞ்சாத எதிர்வினை. புதிய மதுரை மறைபோதக களத்தின் முன் ஏர். ரோம் நாட்டு சேசு சபை தலைவர் பேரருள் திரு பீட்டர் ஃபெக்ஸ் வியந்து பாராட்டிய மாமனிதர் த்ரிங்கால் அருளப்பர். எதை செய்தாலும் செய்வதை வித்தியாசமாக செய்து முடிக்கும் தனித்துவம். சம்பிரதாயம், சமூக உறவுகளில் பிற்போக்கு பின்பற்றல்களை தலைகீழாக புரட்டி போடப்படுகின்ற கலக முன்னெடுப்புகள். மணமாகாத இளைஞன் விதவை சிறு பெண்ணுக்கு வாழ்வு தர துடிக்கிறான். த்ரிங்கால் அந்த சிக்கலை நற்செய்தி போதனையின்படி நடத்தி வைக்க முயல்கிறார். சமூக தேன் கூட்டில் இட்ட கை மீது கொட்டப்படும் தாக்குதலால் தளரவில்லை குரு. சாதுரியமாக எதிர்ப்பவர்கள் மனமாறும் அளவுக்கு எப்படி சாதித்தார்? நாவலை படித்தால் புரியும். வனம் பற்றிய உரையாடலில் வெளிப்படும் இயற்கை சூழலியல், விஞ்ஞான தகவல்கள் களஞ்சிய விவரங்களாய் விரிகின்றன. 69 மரங்களின் பெயர்கள், 99 வகை மலர்களை பட்டியலிட்ட குறிஞ்சி பாட்டை நினைவூட்டுகின்றன. அகில், அத்தி, ஆச்சா, அருநெல்லி என தொடரும் பெயர்கள் மூலிகைகள் 38. நாம் அறிந்த வல்லாரை தூதுவளை மட்டுமா? நாம் அறியாத பூனை மீசை, வெட்டுக்காயத்தழை இவை மூலிகைகள். பறக்கும் மணில், புள்ளிமான், கிளைமான், சருகுமான், மிளா என்று அபூர்வமான இவை விலங்கியல் பதிவு. 10 ஆண்டுகள் தொடர்ந்து ஆய்வு செய்து தொகுத்த தகவல்கள் பொருத்தமான கதையின் மைய நீரோட்டத்தை விட்டு விலகிவிடாமல் தமிழில் இப்படி ஒரு சமூக வரலாற்று நாவல் வெளிவந்ததுண்டா? சாகித்ய அகாடமியின் விருது தகுதி ததும்பி நிற்கும் புதிதம் இது. ஆம், சாகித்ய அகாடமியின் விருது தகுதி ததும்பி நிற்கும் புதினம் இது. எல்லாம் சேர்ந்து ஜோரா கை தட்டுவோமே. நீங்க தொடருங்கள். அவரோட சாகித்ய அகாடமி அவார்டுக்காக கை தட்டணும், நீங்க முடிக்கிறதுக்காக. அடுத்த பக்கம். நெருப்புக்குள் படுத்துறங்கவும் முடியலாம். பட்டினி தீ வயிற்றை சுட்டெரிக்க எப்படி வாழ்வது? மக்கள் பசியால் வாடும்போது கோவில் அவசியமா? கடவுள் வாழும் கோயில் மக்கள் என்று அகமன ஓட்டம் உணர்ச்சி அறிவாற்றலின் உந்துதல் ஆகிறது. பஞ்சம் சாதி மதம் பார்க்காது. பசியால் மடியும் மக்கள் எல்லோருக்கும் உதவ
நிவாரண நிதி திரட்டினார். உற்றார் உறவினர், அரசினர், அயலக நண்பர்கள் என எல்லோர் மூலமும் உதவி பெற்று உணவு வழங்கி உதவினார். உண்டி கொடுத்து உயிர் கொடுத்தவரானார். தேச பக்தர்களிடம் கூட இவரது மனித நேய உணர்ச்சி அரிதாக உள்ளது. அடுத்த பக்கம் இன்னும் 2 நிமிஷத்துல முடிச்சிடலாமா? அடுத்த பக்கம். எஸ். பண்டாரம் என மக்கள் குறிப்பிட்ட பறையர் சமூக பிரிவு வள்ளுவர் குலம் சார்ந்த ஒருவர், சங்க நூல் கற்ற புலமையாளர், சிவபக்தர், அடித்தட்டு மக்களின் ஆன்மகுரு. இவருக்கு சூத்திரர் உட்பட ஆதி திராவிடர்கள் 2000 சீடர்கள் உண்டு. பல்லக்கிலும் குதிரையிலும் செல்ல அரசரின் அனுமதி பெற்றவர். 1626 இன்னாசியார் திருநாளன்று இவர் நோபிலியை சந்தித்தார். நோபிலியின் நூல் பற்றி விவாதித்து அதை ஏற்பதாக சொன்னார். சில மாதங்கள் அவரோடு தங்கி கிறிஸ்துவத்தை கற்றார். திருமுழுக்கு பெற்றார். முக்தியுடையான் ஆனார். ஹிலரி என்பது ஆங்கில பெயரின் அடையாளம். நோபிலி மனம் மாற்றிய முதல் கிறிஸ்துவ பறையர். இன்றைய 70 விழுக்காடு தலித் கிறிஸ்தவர்களின் முன்னோடி, முதல்வர், முன்னத்தி, முக்தியுடையான். மரணம் மட்டுமே வாழ்வின் தனக்கான நிலையான ஓய்வு என்பதே அருளப்பெறது வாழ்க்கை பயணம். கடும் வயிற்று வலி அவரது உயிரை களவாட முனைந்த வேளை. நான் மதுரையில் சாகிறதை விட புதுப்பட்டி போய் என் மக்களோடு சாக விரும்புகிறேன் என்பது அவரது மரண சாசனம். ஆனால் அவர்கள் தன்னை புனிதராக வழிபட ஆரம்பிப்பரே என்று அதற்கு எதிராக நிலைப்பாடு எடுக்கிறார். அது அவரது ஆளுமையின் உச்சம். வாசகர்களை கண்ணீர் பூக்களால் இது அர்ச்சனையாக்குகிறது. மதுரையிலே தான் புதைக்கப்பட வேண்டும் என்பது அவரது முடிவு. அனைவரும் படிக்க வேண்டிய அற்புதமான படைப்பு முன்னத்தி. இன்னுமா நாவலை படிக்க தயக்கம்? உடனே சென்று வாங்கி படித்து மகிழுங்கள். உங்கள் இல்லங்களில் அழியாத செல்வ வைப்பாக முன்னத்தி இடம்பெறட்டும். நன்றி.